அவருடைய சினமோ ஒரு நொடி, தயவோ தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரி முதலாவது சாட்சி இன்றைக்கு 10 வருடங்களுக்கு முன்பதாக எங்களுடைய பழைய ஜெப கோபுரத்திலே சொல்லி இருந்தோம். இவருக்கு மார்பு பகுதியிலே ஒரு கட்டியொண்டு வந்திருந்தது. அது கேன்சர் கட்டியாத்தான் இருக்கும் என்று சொல்லி வைத்தியர்கள் சொன்னார்கள். அந்த வேளையிலே அவர்கள் வந்து உருக்கமாக ஜெபித்திருந்தார்கள். அந்த கட்டி வெறும் நீர் கட்டி தான், கேன்சர் கட்டி இல்லை என்று சொல்லி வரத்தக்கதாக ஆண்டவர் அற்புதம் செய்திருந்தார் 10 வருடங்களுக்கு முன்பதாக. ஹல்லேலூயா. 2 வருடங்களுக்கு முன்பதாக முள்ளந்தண்டு அடிபட விழுந்து படுத்த படுக்கையாய் இருந்தார். இனிமேல் இவர் எழும்பி நடக்க முடியாது என்று வைத்தியர்கள் சொன்னார்கள். உங்கள் கண்கள் காணத்தக்கதாக எழுந்து நடக்கின்றார். ஹல்லேலூயா. அற்புதம் செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். விசேஷ விதமாக மகனுக்கு 2 வருடங்களுக்கு முன்பதாக காச நோய் வந்திருக்கின்றது. அதற்குரிய வைத்தியங்களை மேற்கொண்டு வந்த வேளையிலே திடீரென்று அது தொழுநோயாக இருக்கலாம் என்று சந்தேகித்து செக் பண்ண நேரம் அது தொழுநோய் என்று அறிகுறி, தொழுநோய் என்று சொல்லி உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதற்குரிய டேப்லெட்ஸ் 2 வருடங்களாவது எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தார்கள். நாங்கள் உருக்கமாக 4ஆம் மாதம், இந்த வருடம் 4ஆம் மாதம் ஊழியர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மகனுக்காக இந்த இடத்திலே ஜெபித்திருந்தோம். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். டேப்லெட்ஸை நிப்பாட்டினார். தொழுநோயில் இருந்து பரிபூரணமான விடுதலை கொடுத்து உங்கள் முன்பதாக நிறுத்தி இருக்கின்றார். அற்புதம் செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவங்களோட தாய் கேன்சர்ல மரித்து போனாங்க. அப்ப இவைக்கு கேன்சர் வரும் என்று சொல்லி டாக்டர்ஸ் டயக்னோஸ் பண்ணினாங்க. அதே போல மார்பில கட்டி இருந்தது. அந்த காலத்துல நாங்க தேவ சமூகத்துல உருக்கமா ஜெபித்தோம். ஒரு ஜெபம் பின்தொடரும் பாருங்க. குடும்பத்தோடு தேவன் பாதுகாத்து கிருபை பாராட்டி வழி நடத்துகிறார். கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. ஆமென். ஆரோக்கியம், ஆரோக்கியம்.